السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام எல்லாருக்கும் நான் பேசுறது கிளியரா விளங்குதா? ஓம் டீச்சர் கிளியரா ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நாங்க இன்னைக்கு ஒரு புதிய யூனிட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, லாஸ்டா நாங்க நாவை பேணுவோம் சம்பந்தமா தானே படிச்சோம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது அனுமதி பெறுவோம். ஓகே, அனுமதி பெறுவோம் சம்பந்தமான விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, அனுமதி பெறுவோம்னு சொன்னால் என்னன்னு சொன்னாலும் குறிப்பாக நாங்க இன்னொருத்தர வீட்டுக்கு போற நேரமோ இல்லைன்னு சொன்னா ஒருத்தர ஆபீஸுக்கு போற நேரமோ பாடசாலையில போற அதிபர் ரூமுக்கு போறோம். ஓகே, அப்படி எந்த ஒரு இடத்துக்கு போறேன்னாலும் நாங்க கட்டாயமா என்ன செய்யணும், மற்றவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். இதுதானே இஸ்லாம் சொல்லுது. நாங்க அனுமதி கேட்டுதான் உள்நுழையணும். நாங்க நினைச்சபடி கதவு திறந்து இருக்குது அப்படிங்கலாம் சொல்லி எங்களுக்கு அங்க உள்நுழைய முடியாது. ஓகே, அதே நேரம் இப்ப சில இடங்களுக்கு போற நேரம் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு வீட்டொண்டுக்கு போனோம்னு சொன்னா நாங்க எப்படியுமே அந்த பெல் அடிக்கும். அந்த பெல்ல சொன்னா ஒழிக்கணும், இல்லைன்னு சொன்னா கதவை தட்டணும். 3 முறை சரி கதவை தட்டிட்டு தான் நாங்க வீட்டுக்குள்ள நுழையணும். அவங்களோட பெர்மிஷன் கிடைச்சதுக்கு பிறகு, அனுமதி கிடைச்சதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த இடங்களுக்கு நுழைய வேண்டும். ஓகே, அதே நேரம் ஏன் இதை இஸ்லாம் இப்படி அனுமதி கேட்க சொல்லுது, அனுமதி இல்லாம போக வேணும்னு ஏன் சொல்றேன்னு சொன்னால், இப்ப எங்களை யோசிச்சு பாருங்க. நாங்க எங்களோட வீட்டுல எல்லாரும் சுதந்திரமானவங்களா தான் இப்பவுமே நான் வீட்டுல சுதந்திரமானவங்களை இப்பவுமே விரும்பி ஆடைகள் அணிஞ்சு கொண்டிருப்போம். இந்த நேரத்துல இந்த அஜ்னபி மஹ்ரமின்னு சொல்ற ஒரு விஷயம் காணப்படுது தானே. அதே நேரம் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வர நேரம் அந்த சுதந்திரத்துல அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் வரும். ஓகே, அதனாலதான் நாங்க என்ன செய்யணும், கட்டாயமா அனுமதி கேட்டுட்டு போகணும். அப்ப அனுமதி கிடைச்சான்னு சொன்னா எங்களுக்கு அங்க உள்நுழைறதுக்கு எங்களுக்கு எந்த வித தடையும் இல்லை. இப்ப அவங்க உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தடை இல்லை தானே. நாங்க நல்ல பொருளையில அவங்க வீட்டுக்குள்ளேயோ அல்லது அந்த ஆபீஸோ எந்த ஒரு இடமாக இருந்தாலும் உள்நுழையலாம். அப்படி அவங்க அனுமதி தரலன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம், திருப்ப அந்த இடத்துக்கு உள்நுழையாம நாங்க அப்படியே திரும்பிடுவோம். போகக்கூடாது. அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா நாங்க போகக்கூடாது. இதைத்தான் எங்க இஸ்லாம் சொல்லுது. அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இஸ்லாம் இடத்துல நாங்க இந்த விஷயங்களை படிக்கிறது வெறுமனே எக்ஸாமுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி வேற வாழ்க்கையை நாங்க நடைமுறைப்படுத்தணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது. அப்ப நாங்க எப்படி இந்த அனுமதியை பெற்றுக்கொள்றது, அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு இஸ்லாம் அதை தெளிவா சொல்லி தந்திக்கிறாங்க. எப்படி அனுமதி பெறணும், எப்படி இன்னொரு இடத்துக்குள்ள உள்நுழையணும்னு சொல்லி தெளிவா சொல்ல தரப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, ஒரு குர்ஆன் வசனம் முதலாவதாகவே தரப்பட்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், முஹ்மீன்களே, இறை விசுவாசிகளே, உங்களுடைய அல்லாத வீடுகளில் நீங்கள் நுழைய கருதினால் அதுல ஈக்கிறவங்களுக்கு சலாம் கூறி அவங்களோட அனுமதிய பெரும் வரையில நுழையவான். அதாவது உங்கள் இல்லாத வீடுகள், உங்களோட வீடுகள் இல்லாத வீடுகள்ல, உங்களோட வீடுகள் இல்லாத வீடுகள்ல நீங்க உள்ளுக்கு போக நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க சலாம் கூறி அவங்கள்ட்ட அனுமதி கிடைக்காத வரை நீங்க போகவானும். அவங்கள்ட்ட இருந்து அனுமதி கிடைக்காத வரை நீங்க உள்நுழையவானும்னு சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். விளங்குச்சா? அப்ப நாங்க இன்னும் ஒருத்தர வீட்டுக்குள்ள நுழைய போறோம்னு சொன்னா நாங்க சலாம் சொல்லணும். சலாம் சொல்லி அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு அனுமதி கிடைச்சதுக்கு பிறகு நாங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைய வேணும். இதைத்தான் எங்களுக்கு குர்ஆன் தெளிவா சொல்லி தருது. ஓகேவா? இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி நாங்க அனுமதி பெற்றுக்கொள்றது, இஸ்லாம் எப்படி எங்களுக்கு அனுமதியை பெற்றுக்கொள்ள சொல்லி தந்திக்குது. ஓகே, அது சம்பந்தமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். அதுல முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால்,
பிறர் இல்லத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னர் நாங்க சலாம் சொல்ல வேணும். இன்னொருத்தட வீட்டுக்குள்ள நுழைய முன் நாங்க என்ன செய்யணும், கட்டாயமா சலாம் சொல்ல வேணும். இப்ப இதுக்கு ஒரு சம்பவம் தரப்பட்டிக்கு பாருங்க. ஒரு முறை ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு செல்றதுக்காக நான் உள்ளுக்கு வரட்டுமான்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. அப்ப நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்களோட ஊழியர்கிட்ட நீங்க சென்று அந்த சஹாபிக்கு, அந்த மனிதனுக்கு அனுமதி கேட்கிற முறைய வந்து கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அனுமதி கேட்கிற முறைய கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அவர் வந்து இப்படித்தானே கேட்கிறார், நான் உள்ளே வரலாமான்னு சொல்லி மட்டும்தானே கேட்டார். இப்ப நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மனுஷருக்கு நீங்க சொல்லி கொடுங்க, அவர் சலாம் சொல்லி உள்ளே வரட்டுமான்னு கேட்க சொல்லி நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நபியாவும் அவங்களோட ஊழியர்கிட்ட வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே, அப்ப இதுல நாங்க என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னால், நாங்க இன்னொருத்தட்ட வீட்டுக்கு போற நேரம் நாங்க அவங்களோட வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு மட்டும் நாங்க கேட்க கூடாது. முதல்ல நாங்க சலாம் சொல்லி அந்த முறைகளை பேணிக் கொள்ளணும். ஓகே, அந்த சலாம் கூறி அந்த முறைகளை பேணித்தான் நாங்க என்ன செய்யறோம், அனுமதி கேட்கறோம், நாங்க உள்ள வரட்டுமான்னு சொல்லி. ஓகே, இது வந்து ஹதீஸ் ஆதாரத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயமா காணப்படுது. ஓகே, அப்ப இந்த முறையை நாங்க என்ன செய்யறோம், கட்டாயமா எங்க வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நாங்க இதை வந்து பின்பற்ற வேணும். ஓகே, அடுத்து 3 தடவைகள் மட்டும்தான் நாங்க அனுமதி கேட்கணும். ஓகே, 3 தடவைக்கு மேல நாங்க ஒரு இடத்துக்கு போய் அனுமதி கேட்க கூடாது. ஓகே, அதுவும் நபியாவும் ஒரு ஹதீஸ்ல சொல்லிக்கிற ஒரு விஷயம் தான். அனுமதி கேட்கறதுன்னு சொன்னாலே அது 3 தடவை தான். ஓகே, அனுமதி கிடைச்சனா நீங்க உள்ளுக்கு போங்க, அப்படி கிடைக்கலன்னு சொன்னா நீங்க திரும்பி விடுங்கன்னு சொல்லிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது நாங்க அனுமதி 3 தடவை தான் கேட்கணும். அப்படி 3 தடவை கேட்டு எங்களுக்கு அனுமதி கிடைச்சிச்சுன்னா நாங்க உள்ளுக்கு நுழையலாம். அப்படி எங்களுக்கு 3 தடவை அனுமதி கேட்டு கிடைக்கலன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? வந்துடணும். நாங்க திரும்பி வந்துடுவோம். எங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா நாங்க திரும்பி வந்துடுவோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறாங்க. ஓகே, அதே நேரம் நாங்க வந்து இப்ப இன்னொருத்தட வீட்டுக்கு போனேன்னு சொன்னா நாங்க எப்படி அனுமதி கேட்கிறோம்னு சொன்னா, முதலாவது நாங்க அப்ப அவங்களோட வீட்டுல வந்து இப்ப பெல் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க பெல்ல வந்து அழுத்தணும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா கதவை கொஞ்சம் தட்டி நாங்க வந்திக்கிற விஷயத்த நாங்க உணர்த்தணும். ஓகே, கதவை தட்டி நாங்க வந்திக்கிற விஷயத்த நாங்க சொல்லணும். அப்படி இல்லாம அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வாசலுக்கு வந்தாங்கன்னு சொன்னாரு. ஓகே, நாங்க கதவை தட்டியோ பெல் அடிச்சோ அவங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க சலாம் சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு அனுமதி கேட்க வேணும். அப்படி அவங்க அனுமதிச்சாங்கன்னா நாங்க உள்ள போகலாம். அனுமதிக்கலைன்னு சொன்னா நாங்க உள்ள போக கூடாது. ஆனா இதுல என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப ஒரு வீட்டுக்கு போய் பெல் அடிக்கிறேன்னு சொன்னா அது பெல்ல அழுத்துறதாக இருந்தால் 3 தடவை தான் அழுத்தேனும். அது நாங்க சும்மா ஒரே அந்த பெல்ல அடிச்சு கொண்டே இருக்க கூடாது. அவங்க வரும் வர 3 முறை தான். இப்ப கதவை தட்டுறதாக இருந்தாலும் 3 முறை தான். சும்மா நாங்க நினைச்ச மாதிரி அவங்க வரும் வரைக்கும் கதவை தட்டி கொண்டெல்லாம் நீக்கப்படாது. இத்தனை இஸ்லாம் சொல்லுது. எதா இருந்தாலும் 3 முறைன்னு சொல்லி நபி அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க தானே. அப்ப அனுமதி கேட்கறேன்னு சொன்னா அது 3 முறை தான். இப்ப பெல் அடிக்கிறதா இருந்தாலும் 3 முறை, கதவை தட்டுறதா இருந்தாலும் 3 முறை. நாங்க சும்மா அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்க கூடாது. 3 தடவைக்கு மேல செய்யக்கூடாது. அதே நேரம் இன்னொருத்தட வீடு அல்லது ஒரு ஆபீஸுக்கு நாங்க போற நேரம் அங்க யாருமே இல்லைன்னு சொன்னார். ஓகே, யாருமே இல்லைன்னு சொன்னார். இல்லைன்னா அவங்கள்ட்ட எங்களுக்கு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா நாங்க கட்டாயமா திரும்பிடுவோம். திரும்ப அதே இடத்துல இருந்து கொண்டிருக்கப்படாது. ஓகே, எங்களுக்கு அனுமதி கிடைக்கல, இல்லைன்னா அந்த வீட்லயோ ஆபீஸ்லயோ யாருமே இல்லைன்னு சொன்னால் நாங்க வந்து என்ன செய்யணும், அப்படியே நாங்க திரும்பி போகணும். ஓகே, இதுதான் எங்க இஸ்லாம் சொல்ற ஒரு விடயமா காணப்படுது. அடுத்தது வந்து 3வது விஷயமா இருக்கு. இதெல்லாம் நாங்க அனுமதி கேட்கிற வழிமுறைகளை தான் பார்க்கிறோம். உங்களோட எக்ஸாமுக்கும் இதை வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அனுமதி கேட்கின்ற வழிமுறைகள் அதான் நாங்க பாக்குறோம். சலாம் கூறி அனுமதி கேட்கறது, அடுத்து 3 தடவைகள் தான் அனுமதி கோர்றது, அடுத்து வந்து வீட்டுக்குள்ள உற்று பார்க்காம இருக்கிறது. சிலர் என்ன செய்வாங்க, இன்னொருத்தர வீட்டுக்கு போய் அவங்களோட ஜன்னல் வழியால பாக்குற வீட்டுல இருக்கிறாங்களா என்ன செய்யறாங்க அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே, அவங்களோட வீட்டுல வந்து உற்று பார்க்க கூடாது. ஓகே, அதான் எங்க இஸ்லாம் வந்து எங்களுக்கு குறிப்பிடுது. இப்ப அதுவும் சம்பந்தமா நபி அவங்க சொல்ற விஷயத்த பாருங்க. அனுமதி கேட்கறதுன்றது எங்களோட மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் நாங்க தவறான பார்வையிலிருந்து தவிர்க்கிறதுக்காகத்தான் இன்னொருத்தட வீட்டுக்கு போற நேரம் நாங்க அனுமதி கோர்றதோட அதை நாங்க நிறுத்தி கொள்ள வேணும். எங்களோட தவறான பார்வையிலிருந்து தவிர்ந்து கொள்றதுக்காகத்தான் இன்னொருத்தட வீட்டுக்கு போறவர் என்ன செய்யணும், அனுமதி கேட்கறதோட நிறுத்தி கொள்ள வேணும். அவரோட பார்வையை வந்து அந்த வீட்டுக்குள்ள செலுத்தக்கூடாது. அதான் நான் சொன்னேன். இப்ப வீட்டுக்குள்ள எங்கேயாலும் ஒரு இடம் ஒன்று கிடைச்சுன்னு சொன்னா அதாவது உற்று பாக்குறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. அது வந்து நபியாவும் எனக்கு தெளிவா ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அவைங்களோட பார்வையை வந்து நாங்க கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அவங்களோட வீட்டுக்குள்ள அந்த ஜன்னல் வழியாக பாக்குறது அப்படியான விஷயங்கள் எதையும் நாங்க மேற்கொள்ள கூடாது. ஓகே, அதே நேரம் இன்னொருத்தருக்கு சொந்தமான இடத்துல ஒரு கதவு வழியாகவோ ஜன்னல் வழியாகவோ நாங்க பார்வையை செலுத்தி உற்று பார்க்கிறது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா தான் எங்கட மார்க்கத்துல கருதப்படுது.
கதவால பாக்குறது, இந்த ஜன்னலால உற்று பாக்குறது, இதெல்லாம் தவறான ஒரு செயல். எங்கட சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொருத்தட ரூமுக்கு போறேன்டாலும், உதாரணமா எங்களோட பெற்றோர்களோட அறைக்கு செல்றதாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? அனுமதி தான் கேட்கணும். அது எங்களோட சொந்த வீடாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? அனுமதி கேட்க வேணும். ஓகே, அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான் தானே. உங்களோட குழந்தைகள் பருவம் அடைஞ்சு விடுகின்ற பட்சத்துல, உங்களோட குழந்தைகள் பருவ வயது அடைஞ்சதுக்கு பிறகு அவங்கள வயதுல மூத்தவங்க அனுமதி கோர வேண்டியதன் பிரகாரம் அவங்களும் என்ன செய்யணும்? அனுமதி கேட்க வேணும். அதாவது அவங்களும் என்ன செய்யணும்? அவங்களோட சொந்த வீட்டுக்குள்ள இன்னொருத்தட ரூமுக்கு போறதாக இருந்தாலும், பெற்றோட ரூமுக்கு போறதாக இருந்தாலும் அனுமதி கேட்டுதான் போகணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அது எங்களோட சொந்த வீடு தான். அது சொந்த வீடாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? அந்த அனுமதியை கேட்டுதான் உள்ள நுழைய வேணும். ஓகே, இதுதான் எங்க இஸ்லாம் சொல்லுது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற ஒரு விஷயம் தான் ஹதீஸ்ல, ஒருத்தர் வந்து தண்ட பிள்ளைகள், இல்லைன்னா தாய், தண்ட சகோதரர், சகோதரி, தந்தை இவங்களோட வீடுகளுக்குள்ள நுழையிறதாக இருந்தாலும் கட்டாயமா அனுமதி பெறணும்னு சொல்லப்படுது. எங்க சொந்த நானோட வீடோ, தாத்தோட வீடோ, எங்களோட பெற்றோர்களோட அறையோ, அல்லது நான தாத்தோட ரூமோ, தம்பிகளோட ரூமோ, யார்ட ஒரு அறையா வீடாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? கட்டாயமா அனுமதி கேட்கணும். அது எங்களோட சொந்த வீடுன்னு சொல்லி நாங்க சும்மா இருக்க முடியாது. இப்ப அனுமதி கேட்டு கிடைச்சதுக்கு பிறகுதான் நாங்க போகணும். அதே நேரம் உங்களுக்கு தெரிந்த நீங்க இஸ்லாம் என்ன சொல்லுது? நாங்க வெளியில டீச்சர் இருந்து எங்களுக்கு வீட்டுக்குள்ள போற கவரேஜ் நேரம் சொல்லிருச்சு. ஓகே, இப்ப நான் பேசுறது கிளியரா வழங்குதா? டீச்சர் நீங்க பேசியது திக்கி திக்கி கேக்குது டீச்சர். ஓகே, எல்லாருக்கும் அப்படியா? நான் பேசுறது கிளியரா வழங்குது இல்லையா? கிளியரா ஸ்ட்ரக் ஆகுது. விளங்குது டீச்சர். ஓகே, அது வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட சைட்ல கவரேஜ் இஷ்யூனால உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுன்னு சொல்லி. ஓகே, கொஞ்சம் பாருங்க கவரேஜ் இஷ்யூ. ஓகே, இப்ப நாங்க வெளியில இருந்து எங்கட வீட்டுக்குள்ள நுழையிறதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். என்ன சலாம் சொல்லிட்டு தான் நாங்க வீட்டுக்குள்ள நுழையணும், எங்க சொந்த வீடாக இருந்தாலும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் தானே, நீங்க எந்த வீட்டுல நுழைந்தாலும் அல்லாஹ்வால உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள ஒரு பரிசுத்தமான அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ற அந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க எந்த வீட்டுல நுழையிறதாக இருந்தாலும், உங்களோட வீடோ இன்னொருத்தோட வீடோ எங்க போறதாக இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஹ் ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்ன ஒரு விஷயம் தான், மகனே, உன்ட குடும்பத்தாட்ட நீ போனேன்னு சொன்னா நீ சலாம் சொல்லு. உன்னோட குடும்பத்தாட்ட நீ போனேன்னா நீ சலாம் சொல்லு. உன்னோட குடும்பத்தினருக்கும் அந்த பரக்கத் கிடைக்கும்னு சொல்லி நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது நீ உன்னோட வீட்டுக்கு போறதா இருந்தா சலாம் சொல்லு. அது உன்னோட குடும்பத்தாருக்கு அது பரக்கத்தாக இருக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல என்ன விளங்கி கொள்ளணும்னு சொன்னா, நாங்க எங்களோட சொந்த வீட்டுக்கு போறதாக இருந்தாலும் கட்டாயமாக சலாம் கூறிதான் உள்ள நுழையணும். எங்களோட சொந்த வீட்டுக்கு போறதாக இருந்தாலும் நாங்க அனுமதி கேட்க வேணும். அதுதான் முக்கியமான ஒரு விடயமா காணப்படுது. அதே நேரம் இப்ப நாங்க ஒரு சபை ஒன்றில் இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் கூடி இருக்கிற ஒரு சபை ஒன்றில் இருந்தோம்னு சொன்னால், இப்ப அந்த சபையில இருந்து நாங்க இடையில போக போறோம். இப்ப எங்களுக்கு ஒரு கோலண்டு வருதுன்னு எப்பவுமே கோலண்டு வர நாங்க கோல் பேச போறதாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல விடை பெற்று செல்றதுக்கு நாங்க அனுமதி கேட்கணும். ஆனா கொஞ்சம் இந்த கோலை பேசிட்டு வரவா, அப்படி ஒரு அனுமதியை நாங்க கேட்கணும். இல்லைன்னா நாங்க சபையை விட்டு அப்படி நாங்க திரும்பி போறோம்னு சொன்னாலும் நாங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தர முறைமை. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா எங்களுக்கு சொல்றாங்க, உங்களை யாராவது ஒரு சபைக்கு வாரேன்னு சொன்னா நீங்க சலாம் சொல்லிட்டு அந்த சபைக்கு வாங்க. அந்த சலாம் சொல்லிட்டு சபைக்கு வாங்க. நீங்க அங்க இங்கு புறப்பட விரும்பினாலும் நீங்க சலாம் சொல்லிட்டு போங்க. அனுமதி கேட்டு சலாம் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் ஒன்று கூடி இருக்கிற ஒரு சபைக்கு போற நேரம் நாங்க சலாம் சொல்லணும். அங்க இது விடை பெறுற நேரமும் நாங்க என்ன செய்யணும்? சலாம் சொல்லிட்டு தான் போக வேணும். இதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருது. ஓகேவா? அப்ப இந்த விஷயங்களை விளங்கி கொண்டீங்களா? எப்படி நாங்க அனுமதி கேட்கணும், எந்தெந்த முறைகள்ல கேட்கணும்னு சொல்லி. ஓ டீச்சர். இப்ப நான் சில கேள்விகள் கேட்க போறேன். முதலாவது, இன்னொருத்தட்ட வீட்டுக்கு நுழைய முன் நாங்க என்ன செய்யணும்? சலாம். ஓகே, குட். சலாம் சொல்ல வேண்டும். அதே நேரம் இன்னொருத்தட்ட வீட்டுக்கு போறதாக இருந்தேன்னு சொன்னா, நாங்க கதவை தட்டுறதாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய அந்த பெல் மணியை அழுத்துறதாக இருந்தாலும் எத்தனை தடவைகள் செய்யணும்? ஓகே, குட். 3 தடவை. 3 தடவை செய்தும் யாருமே வரல, ஓகே, அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு திரும்பி போக வேண்டும். அதே நேரம் எங்களோட சொந்த வீட்டுக்குள்ள நுழைறதா இருந்தாலும் நாங்க சலாம் எல்லாம் சொல்லிட்டா போகணும். சலாம் எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும்.
அதே நேரம் இப்ப இன்னும் ஒருத்தட வீட்டுக்கோ ஒரு ஆபீஸுக்கோ எங்கேயாலும் போனேன்னு சொன்னா அவங்களோட வீட்டுல வந்து எங்களுக்கு வந்து ஜன்னல் வழியாகவோ கதவு வழியாகவோ எங்களுக்கு பார்க்கலுமா அவங்களோட வீட்டுல. இல்ல இல்ல டீச்சர். ஓகே, நாங்க பார்க்க கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் நாங்க ஒரு சபைக்கு போற நேரம் என்ன விஷயத்தை பின்பற்றணும்? அனுமதி தரணும். அனுமதி அனுமதி பெறணும். அதாவது என்ன சபைக்குள்ள நுழையிறதாக இருந்தாலும் வெளியே போறதாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும்? அனுமதி சலாம் கூறி அனுமதி பெறணும். என்ன செய்யணும்? சலாம் சொல்லிட்டு நாங்க அனுமதியை வந்து பெற வேண்டும். ஓகே. அதே நேரம் நாங்க ஒருத்தட வீட்டுக்கு போயிருக்கிறோம். இப்ப அங்க இருந்து எங்களுக்கு உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அனுமதி கிடைக்கலன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? திரும்பிட்டு வரணும். ஓகே, குட். நாங்க அந்த இடத்தை விட்டுட்டு திரும்பி வந்துடணும். ஓகே, இவ்வளவும் தான் அனுமதி பெறுவோம் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை விளங்கி கொண்டீங்களா எல்லாரும்? ஓ டீச்சர். அப்ப இந்த விஷயங்களை நீங்களும் உங்களோட வாழ்க்கையில கடைபிடிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஓ டீச்சர். அதே நேரம் எங்கட வீட்டுல குடும்பத்தார ஞானதாத்தோடைய பெற்றோர்களோட அறைகளுக்கு போறதா இருந்தாலும் நாங்க அனுமதி கேட்கணுமா தேவையில்லையா? நாங்க கட்டாயமா அனுமதி கேட்டுதான் செல்ல வேண்டும். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா எல்லாரும் குயிக்கா இந்த பயிற்சியில உங்களுக்கு பாருங்க 10 வினாக்கள் தரப்பட்டிருக்குது. ஓகே, சரிப்பிழை அடையாளமிடுகளை 10 வினாக்கள். நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை, இந்த யூனிட் தலைப்பை வந்து கோப்பியில எழுதுங்க. அனுமதி பெறுவோம். ஓகே, இதுல வந்து அரபு சொற்கள் இல்லாததுனால நான் உங்களுக்கு எழுத தர இல்ல. ஓகே, அனுமதி பெறுவோம்னு சொல்லி தலைப்பை போட்டு கீழே பயிற்சின்னு சொல்லி போட்டு இதுல 10 வினாக்களை எழுதி விடைகள் எழுதணும். வினா எழுதிதான் விடை எழுதணும். யாரும் சும்மா விடையை மட்டும் மார்க் பண்ணக்கூடா. வினா எழுதிதான் நீங்க விடை எழுதணும். ஓகே, நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே நேரம் டிஸ்கஸ் பண்ற நேரம் நான் யார்ட நேம சொல்றேனோ அவங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண வேணும். ஓகே, நான் யார்ட நேம சொல்லுவேனோ அவங்க தான் நான் சொல்ற வினாவுக்கு ஆன்சர் பண்ண வேணும். ஓகே, அதனால அதுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் டைம் தரேன். குயிக்கா எழுதிக்கொள்ளும். ஒரு 8:45 இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சீங்கன்னா எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, எல்லாரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. வரங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க.
செஞ்சுட்டேன் டீச்சர். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் செய்ததுக்கு பிறகு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே டீச்சர்.
Finish madam. ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? Teacher. இல்ல டீச்சர். இல்ல. ஓகே. இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் தான் டைம் தருவேன். ஓகே, அதுக்கு பிறகு நாங்க டிஸ்கஷனை தொடங்குவோம். Finish teacher. Finish teacher. ஓகே, கொஞ்சம் ஒரு 7-8 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலர் எழுதி இல்லைன்னு சொன்னாங்க, டைம் கேட்டாங்க. ஓகே, Teacher finish. Finish teacher. Finish ஓகே, teacher. எல்லாரும் எழுதிட்டீங்களா? Oh teacher. Oh, teacher. Oh teacher. டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் Discuss பண்ணுவோம். பண்ணுவோம் கொஞ்சம் teacher. கரெக்ஷன் பண்ணிக்கொள்ள ஒரு ரெட் பென்னோ இல்லைன்னா ஒரு கலர் பென் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கொள்ள. ஓகே, பின்வரும் கூற்றுகள் சரியா இருந்தேன்னு சொன்னா சரியனும், பிழையனும் அடையாளம் எடுக்கணும் தரப்பட்டிருக்கு. இதுல நான் நேம் சொல்றவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, முதலாவது வினா, பிறரது இடங்களுக்கு செல்வதற்கு அனுமதி பெறுவது அவசியமாகும். இது பிறரது இடங்களுக்கு செல்வதற்கு அனுமதி பெறுவது அவசியமாகும். MS அம்ரா, இதுக்குரிய விடையை சொல்லுங்க. அம்ரா. சரி டீச்சர். சரி, ஏன்னா நாங்க இன்னொருத்தட ஒரு இடம், அது வீடாக இருக்கலாம், ஒரு அலுவலகமா இருக்கலாம், எந்த ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தாலும் நாங்க கட்டாயமா அனுமதி கேட்க வேண்டும். அடுத்து, அழைப்பு மணியை அழுத்தியும் அனுமதி கோரலாம். அழைப்பு மணியை அழுத்தியும் அனுமதி கோரலாம். ஓகே, ஷைஃப் அகமது. சரி டீச்சர். சரி, ஏன்னா எத்தனை முறை நாங்க அந்த அழைப்பு மணியை அழுத்த வேணும், அதை சொல்லுங்க பாப்போம். 3 முறை. 3 முறை தான் அழுத்த இடும். அதுக்கு மேலதிகமா நாங்க அழுத்த கூட. மூன்றாவது வினா, அழைப்பு மணி பொருத்தப்பட்டிருக்காத வீடுகளுக்கே சலாம் கூற வேண்டும். ஓகே, இதுக்குரிய விடைய ஆயிஷா சொல்லுங்க. ஆயிஷா. பிழை டீச்சர். சொல்லுங்க. பிழை. ஓகே, குட். ஏன் பிறன்னு சொல்றீங்க? சொல்லுங்க புள்ள, மத்தாக்களும் சொல்லுங்க, ஏன் பிற?
காரணம் என்ன? ஏன் புலாலாம் பிழை வரும்? கதவை தப்பியமா இல்ல, அழைப்பு மணி பொருத்தப்பட்டிருக்காத வீடுகளுக்கு மட்டுமா நாங்க சலாம் சொல்லணும்? இல்லைன்னு சொன்னால் அழைப்பு மணி பொருத்தப்பட்டு இருந்தாலும் நாங்க சலாம் சொல்லணுமா? ஓகே குட். அழைப்பு மணி பொருத்தியோ இல்லையோ நாங்க கட்டாயமா சலாம் சொல்ல வேணும். அதனாலதான் இது பிழைன்னு வந்துச்சு. ஓகே, அதை விளங்கிக் கொள்ளுங்க. அனுமதி கேட்பது 3 தடவைகள் ஆகும். ரீஹா? சரி டீச்சர். சரி, ஏன்னா 3 தடவை தான் நாங்க அனுமதி கேட்க வேணும். ஒரு சபைக்கு செல்லும் போது சலாம் கூற வேண்டும். ஓகே, ஒரு சபைக்கு செல்லும் போது சலாம் கூற வேண்டும். இதுக்குரிய விட ஜெய்னப் மதிஹா சொல்லுங்க. சரி டீச்சர். சரி, ஏன்னா ஒரு சபைக்கு போற நேரமும் அந்த சபையை விட்டு நாங்க இடையில போறதாக இல்லாட்டி திரும்பி போறதாக இருந்தாலும் நாங்க கட்டாயமா சலாம் சொல்ல வேணும். பிறர் வீட்டினுள் ஜன்னல் வழியாக உற்று பார்க்கலாம். ஓகே, இதுக்குரிய விடைய ஹனா சொல்லுங்க. ஹனா, இல்லை. ஹனா இருக்கிறீங்களா? டீச்சர் ஓகே, அப்ப அஸ்மா சொல்லுங்க. பிறர் வீட்டினுள் ஜன்னல் வழியாக உற்று பார்க்கலாம். என்ன விட? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. டீச்சர் நான் இல்ல, சொல்லவா? பிழை. ஏன்னா நாங்க ஒரு நாளும் ஜன்னல் வழியாகவோ கதவு வழியாகவோ உற்று பார்க்க கூடாது. எமது வீடுகளுக்குள்ளும் சலாம் கூறிக்கொண்டுதான் செல்ல வேண்டும். ஃபர்ஹா சொல்லுங்க. சரி டீச்சர். சரி, எங்களோட சொந்த வீட்டுக்கு போறதாக இருந்தாலும் வீட்டுக்கிற யார்டையாவது அறைக்கு போறதாக இருந்தாலும் நாங்க அனுமதி கேட்டுதான் நுழைய வேணும். பிறர் வீட்டினுள் நுழைந்தால் மாத்திரமே அனுமதி கேட்குமாறு குர்ஆன்ல கூறப்பட்டுள்ளது. ஓகே, இதுக்குரிய விடைய ஆஹ் அனஸ் சொல்லுங்க. பிள்ளை டீச்சர். பிழைனா குர்ஆன்ல என்ன சொல்லப்படுது? பிறர் வீடாக இருந்தாலும் உங்களோட சொந்த வீடாக இருந்தாலும் எங்க போறதா இருந்தாலும் நீங்க கட்டாயமா அனுமதி கேட்கணும்னு சொல்லி குர்ஆன் சொல்லி தருது. பெற்றோரின் அறைகளுக்குள் அனுமதியின்றி நுழையலாம். சாரா நவால் சொல்லுங்க. சாரா? பிள்ளை டீச்சர். ஓகே, பிழை. ஏன்னா பெற்றோட அறைகளுக்கு போறதா இருந்தாலும் நாங்க அனுமதி கேட்கணும்ன்றதான் எங்களை இஸ்லாம் சொல்லித்தர ஒரு விடயமா காணப்படுது. இஸ்லாத்தில் அனுமதி கோரும் முறையை காட்டி தராமையினால் நாம் விரும்பிய முறையில் அனுமதி கோரலாம். இதுக்குரிய விடைய சஹ்னா, எம்எச்எஃப் சஹ்னா சொல்லுங்க. சஹ்னா? ஓகே, அசத் சொல்லுங்க. என்ன விட வரும்? இஸ்லாத்துல அனுமதி கூறுற முறையை காட்டி தராததுனால நாங்க விரும்பிய முறையில அனுமதி கேட்கலாமா? ஓகே, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா பிள்ளை ஆன்சர் சொல்லுங்க இதுக்கு. டீச்சர். பிள்ளை டீச்சர். ஓகே, பிழை. ஏன் பிழைன்னு சொல்றீங்க? காரணம் ஏன் பிழை? ஏன்னா இஸ்லாத்துல அனுமதி கோரும் முறையை காட்டி தந்திக்குது டீச்சர். ஓகே குட். எங்களோட இஸ்லாத்துல அனுமதி கோரக்கூடிய முறைமை வந்து தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோட எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்குது. ஓகே, அதனால அது பிழைதான் வரும். ஓகே, எல்லாரும் கரெக்ஷன் பண்ணிக்கொண்டீங்களா அவங்களோட விடைகளை? ஓ டீச்சர். ஓ டீச்சர். ஓகே, அப்ப இந்த யூனிட் எல்லாருக்கும் கிளியரா? ஓ டீச்சர். சரி சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு புதிய ஒரு யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த யூனிட்டை படிச்சுட்டு குயிக்கா நாங்க ஒரு 20 அலகுகளை குயிக்கா நாங்க கவர் பண்ணணும். அது கவர் பண்ணிட்டு நாங்க வந்து செகண்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் ஒன்றும் செய்து பார்க்க இருக்குது. ஓகே, அதுக்காக இப்ப இருந்து நீங்க தயாராகி கொள்ளுங்க.
ஓகே எக்ஸாம் பேப்பர் நான் திடீர்னு தருவேன், நீங்க அதுக்காக படிச்சு கொள்ள வேணும். ஓகே எல்லாத்தையும் ரிவிஷன் செஞ்சு கொள்ளுங்க. ஓகேவா? விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓகே அப்ப அப்படின்னு சொன்னா நான் இதோட இன்றைய வகுப்பை நான் முடிச்சுக்கொள்றேன். ஓகே எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Bye, teacher. Good night, teacher. ஓகே பாரக்கல்லாஹு ஃபீக். குட் நைட்.